பரலோக ராஜனே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் தெய்வமே, 5வது நாளாக உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையிலே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் கூட தியானிக்க பரிசுத்தங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க. எவ்விதத்திலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருந்து உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து ஆண்டவரை கிருபையும் சமணத்தையும் பெருகத்தக்கதாக சுதந்திரிக்கத்தக்கதாக வழிநடத்த எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆவியான உதவி செய்யும். மந்தாரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், அசட்டைகள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய கரம் ஆலோசிட்டு மீட்பர் இயேசு கிறிஸ்துவை விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அடிப்படையில் நம்ம வார்த்தையில் வாசித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த 5வது நாளும் இன்றும் கூட அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் சொல்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்ற வார்த்தையை தியானிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு விதமாக நம்மோடு பேசி வருகிற ஆண்டவர் இந்த கிருபையில் இந்த சமாதானத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவில் நாம் வந்தடைய வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாள் சொல்லி வந்த ஆண்டவர் இந்த பேதுரு இந்த நிருபத்தை முடிக்கிற பொழுது திரும்பமாய் அதே வார்த்தை சொல்லி முடிக்கிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இயேசுவை தெரியும் அப்படி சொல்லிட்டா அதோடு கூட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு இயேசுவை தெரியுன்றதை இதில் வளர்ந்துக்கிட்டே வரணுமா, ஒவ்வொரு நாளும் அதில் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே வரணும். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே வர வேண்டுமா. வார்த்தை 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனாய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னார் என்பதை அறிந்து கொண்ட நாம் அறிந்து கொண்டேன். ஆனால் அந்த அறிவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லாமல் அதில் ஒரு ஸ்டாப் அப்படி நிறுத்திடக்கூடாது. அதில் வளர்ந்து கொண்டே வரணும். வேதத்தில் ஆண்டவருக்கு 12 சீடர்கள் உண்டு. அந்த சீடர்கள் அப்போஸ்தலர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சீசன் என்று சொன்னாலே உண்மையான அர்த்தம் எப்போதும் குருவோடு இருக்கிறவர்கள், எப்போதும் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. சீசன் சொன்னாவே அவங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் அவங்க என்ன செய்யணும், அவங்க பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். அதுதான் சீசன். நம்மையும் மத்தேயு 28:19-20 ஆண்டவர் அதைத்தான் சொல்லி சீசரை அனுப்பிச்சி வச்சார். சீசர் ஆக்குங்கள் அப்படின்னார். அப்போது இப்போ கிறிஸ்துக்குள்ளே வர்ற ஒவ்வொரு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீசர்கள். அல்லேலூயா. இப்போ நாளுக்கு நாள் நாம் அவரை பின்பற்றுகிறல அவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்வதில் விருத்தி அடைந்து கொண்டே வரணும். இதை பவுல் சொல்கிற பொழுது பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14, 15 முற்பகுதி வரைக்கும் அப்படி சொல்லுகிறார் பாருங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்ட
பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் நான் பெற்றுக்கொண்டேன், நான் சுதந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம என்னதான் செய்யணுமா? வசனம் சொல்லுது, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு கண்டினியூஸ், ஒரு தொடர்ந்தேர்ச்சியான செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நான் படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை பாருங்கள், 10th முடிச்சாச்சுன்னு முடிச்சிட்டேன், இனி எனக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. +2 முடிச்சிட்டேன் போதும், காலேஜ் முடிச்சிட்டேன் போதும். இல்லை, வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கணுமா, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். இந்த ஆண்டவர் அறிகிற அறிவிலும் நாம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா வளர்ந்து கொண்டே வரணும். இதைத்தான் பேதுரு விரும்புகிறார். இந்த வளர்கிற வளர்ச்சியில் தான் முக்கியமான காரியங்கள் அம்சங்களே உண்டு. இங்கே திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். சகோதரர், அதை பிடித்து கொண்டு என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ 15 வசனம் முற்பகுதி மட்டும் நான் வாசிக்கணும் கேளுங்க. ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அது என்ன சிந்தை? தொடர வேண்டும், வளர வேண்டும், இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், ஜெபிச்சிட்டா கிடச்சிரும், கிடச்சிட்டா ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது வாழ்நாளில் மூச்சு இருக்கிற வரைக்கும், மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் பேதுரு நமக்கு இந்த 2ஆம் நிருபத்தில் கடைசி வசனம் சொல்லிவிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளர்ந்து கொண்டே இருக்கணுமா. ஆமென். கர்த்தருடைய சபையில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம அவரை அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து 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 இந்த அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே வரணும். ஆண்டவராய் தேவன் அவர் அன்பு வைத்து அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் இவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், இவர் மேல் அன்பு வைக்காமல் என்ன செஞ்சிட்டானா, பிசாசு பேச்சை கேட்டு தூரமாக போயிட்டான். இந்த தூரமாக போன மனுஷனை ஆண்டவர் திட்டமிட்டு ஏற்ற காலத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த குமாரன் மூலம் இந்த மனுக்குலத்தை ஒவ்வொருவராக ரட்சித்து தம்முடைய சேர்த்து கொண்டே வருகிறார். இது அனாதி தீர்மானம், ஆண்டுடைய திட்டம். இந்த திட்டத்தை நாம் அறிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ அறிஞ்சு வச்சிருக்கிற நாம் இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒவ்வொருவரையும் ரட்சிக்க, இதை அறிஞ்சு வச்சுருக்கணும். இந்த இயேசு 33.5 வருஷம் இந்த பூமியில் மாம்சத்தில் வாழ்ந்து ஊழியங்களை செய்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தின் நிமித்தமாய் மனுஷனை ரட்சிக்க வாசலை திறந்து அவர் அந்த மரணத்தில் அநேக ரட்சித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாள் உயிரோடு எழுந்தார். இதை நம்ம அறிந்து இதை விசுவாசித்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக இவர் எல்லோருக்கும் தரிசனமாகி 40வது நாள் 40 நாள் தரிசனமாகி 40 நாள் பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மறு நிமிஷத்திலே தேவதூதர்கள் தோன்றி, கலிலேயராய் மனுஷரே, உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி இந்த இயேசுவானவர் எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மேகங்களின் மேல் ஒரு நாள் நினைச்சுவார், திரும்பி வருவார். இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். இந்த அறிவிலும் நம்ம வளர்ந்து கொண்டு வரணும். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேகர் அவங்களுக்கே நம்பிக்கைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எங்கே போவோமோ, பரலோகத்துக்கு போவோமா அப்படின்லாம் ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது சந்தேகம். நிச்சயத்தோடு நம்ம வாழ்க்கை வாழணும். கர்த்தர்
நான் பாவம் செய்தவன் தான், நான் பாவி தான், ஆனால் என் பாவங்களை மன்னித்தார். என் பாவங்களை மன்னித்தவர் என்னை நிச்சயம் அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள வல்லவர். அவர் திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எதற்கான? நான் என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக வரவிருக்கிறார். அவர் வரும்போது என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். இந்த அறிவில் நான் வளரணும். அல்லேலூயா. இந்த அறிவு சிலருக்கு பிசாசனை மங்க பண்ணி, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீ ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது உண்மைதான், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை உன்னைய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ அப்படி வாழ்கிற, நீ தேவனுக்கு பிடிக்காதவளாக செஞ்சு நீ வாழ்ந்துக்கிட்டதுனால நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. அப்படி சொல்லி உங்களை திசை திருப்பி பாவம் செய்ய வச்சு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம பாதாளத்துக்கு கொண்டு போக வச்சிருவான். அதனால எப்பனாலும் சரி தேவனி சமூகத்தில் தேவனாய் கத்திரி பாதுபடியில் செஞ்ச பாவங்களை படுக்கைக்கு போகும் முன்பதாகவே நீங்கள் அறிக்கை செஞ்சு இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் கத்தரோடு கூட உடன்படிக்கை செய்து ஒப்புரவாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே வரணும். ஸ்தோத்திரம். இவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த ஆண்டவர். அதனால சில நேரத்தில் நாம் நினைப்போம், ஐயோ செஞ்ச பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு திரும்பி திரும்பி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் ஏதாவது நினைப்பா? இல்லை, இல்லவே இல்லை. எந்த பாவத்தையும் மன்னிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். மன்னிக்கிற தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, நாம் திரும்பி திரும்பி பாவம் செஞ்சோம்னா அவரை திரும்பி திரும்பி சிலுவையில் அடிக்கிறன்னு அர்த்தம். அதனால் பாவம் செய்யாதிருப்பது தான் மிக 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 நன்று. செஞ்சுட்டு நீங்கள் ஒதுங்குற நேரத்தில் ஐயோ மன்னிக்க மாட்டான்னு சொல்லி ஒதுங்குற நேரத்தில் மன்னிச்சிருவான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட எப்படியாவது ஒப்புரவாகி அவரோடு சேர்ந்துரு. அல்லேலூயா. இது அவரை அறிகிற அறிவு. இந்த அறிவில் என்ன சொன்னால் வளர்ந்து கொண்டே வரணும். நான் சொல்லும்போது சொன்னேன், இப்போ அவருடைய அன்பிலிருந்து அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதிலிருந்து தம்முடைய குமாரனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், அவருடைய திரும்பி வருகுதல், அந்த வருகை வரை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அறிவை குறித்து பேதுரு இந்த 3ஆம் அதிகாரம் முழுக்க சொல்லிட்டு வரார். 3ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம தியானிக்காவிட்டாலும் ஏறத்தாழ 10ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 10லிருந்து இந்த கடைசி வரைக்கும் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அவனுடைய சமயத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ வசனத்தை வாசிக்கிற பொழுது 10ஆம் வசனத்தை இந்த பாருங்க, பிழை இல்லாமல் வாசிங்க. வைப்போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு கொஞ்சம் பாருங்க. தேவ சமூகத்தில் முதல்ல இந்த 10, 11 நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஆண்டு வரையை குறித்தான அறிவு நமக்கு இருக்கணும். இந்த அறிவில் வளர்ந்து கொள்ளணும், வளர வேண்டும். அப்போ அவர் திரும்பி வரும்போது என்ன நடக்கும் இந்த பூமியில், இந்த திரும்பி வர்றது குறித்து வரையை குறித்து ஆண்டுடைய வருகை ஒன்று தான். இந்த வருகையில் நம்ம வருகையை 2ஆக பிரித்து சொல்லுவோம். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மத்திய ஆகாயத்தில் அவர் என்ன சொன்னால் பிரயாணத்தை நிறுத்திடுவார். அப்படி நிறுத்திட்டார்னா அந்த நிறுத்துறது வரைக்கும் நம்ம அதுக்கு பேர் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அந்த பரலோகத்திலிருந்து வந்த தேவன் மத்திய ஆகாயத்தில் என்ன செய்யணும்னா, அவர் வருகை வந்தவர் பூமிக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் பூமியில் வந்து சேராமல் மத்திய ஆகாயத்தில் ஸ்டாப் ஆயிடுவார். அப்படி ஸ்டாப் ஆகிற பொழுது அவர் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் உயிரோடு இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்குள்ளே, சாம்பலுக்குள்ளே, அக்கினிக்குள்ளே இரையாகி எப்படியோ மரித்து போன யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அவருடைய எக்கால சத்தம் இட்டு தம்மோடு கூட நம்மை சேர்த்து கொள்வார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மறுரூபமாக்கி தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். ஆமென். அப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க, அவருடைய வருகை ஒன்றே ஒன்று தான். இந்த வருகையில்
பூமிக்கு வந்தவர் பூமிக்கு வராமல் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே மத்திய ஆகாயத்தில் அவர் ஸ்டாப் ஆயிடுவார். அது 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் பரிசுத்தவான்கள், மரித்து உயிரோடு எழுந்தவர்கள், அடுத்து உயிரோடு இருந்து மருவமானவர்கள் எல்லாரும் அவரோடு இருப்போம். ஆமென். இது ரகசிய வருகைன்னு சொல்லுவோம். ரகசிய சொல்லி வேதத்தில் ஒரு இடத்துலையும் கிடையாது, ஆனால் நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. அடுத்து அந்த 7 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மத்திய ஆழத்தில் ஸ்டாப்பாக இருந்த அவரும் அவரோடு கூட நாமும் இந்த பூமியில் இறங்கி வருவோம். அதுக்கடுத்து தான் 1000 வருஷ அரசாட்சி. அப்படி வந்த மாத்திரத்தில் ஒரு யுத்தம், அப்புறம் யுத்தம் முடிஞ்சு 1000 வருஷம் அரசாட்சி. அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிற்பாடு அர்மகதோன் யுத்தம் சொல்ல ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அதாவது ஏசப்பாவும் ஏசப்படைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு கூட அவருடைய கூட்டத்தோடு செய்ய போகிற பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தோடு கூட இந்த பூமி என்ன சொன்னால் முடிவுக்கு வரும். புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும். அதில் நம்ம எல்லாரும் வாசம் செய்ய போகிறோம். இந்த அறிவை குறித்து இந்த பேதர் சொல்லுகிறார். இந்த அறிவில் வளரணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, எதுக்கோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ கடனுக்காண்டி வந்தோம், கடன் அடைச்சிட்டார், நிம்மதியாக இருந்துட்டு வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவோ அப்படி சொல்லி பழமொழிபடி நம்ம இருக்கக்கூடாது. இந்த அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த அறிவில் வளர்ந்தவங்க மற்றவங்களுக்கு இதை சொல்லணும். இப்போ வசனத்தை திரும்பி வாசிக்கணும் பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து ஒன்று கூட இந்த பூமியில் என்ன செய்யாது, இருக்கே சகலமும் என்ன செய்யும், நிக்கிரகமாயிரும், ஒன்றுக்கும்லாம் போயிடும் சகலமும். இந்த ஆத்துமா, அவர் நமக்கு தந்த ஆத்துமா, அவருடைய ஆவி ஊற்றி இந்த ஆத்துமா உருவானதுனால இந்த ஆத்துமா மட்டும் அழியவே அழியாது. ஏன்னா பூமியில் மண் இருந்து தான் உண்டானோ, இந்த பூமியில் இருக்க எல்லாமே அழியும் போது இந்த ஆத்துமா மட்டும் என்ன செய்யாது, அழியாது. இந்த ஆத்மா கண்டிப்பாக ஒன்று நியாயத்தீர்ப்புக்குள்ளே போய் பாதாளத்தில் பங்கடையும், அல்லது பரலோகத்தில் சந்தோஷம் அடையும். ஏதாவது ஒரு இடத்துல நித்தியத்தை கழிக்கும். நித்தியமாக ஒன்று வேதனை, அல்லது நித்தியமாக சந்தோஷம். இது ரெண்டுக்குள்ள ஏதாவதுக்குள்ள சேரணும். இதுக்கு அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டே வரணும். அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. இந்த 5வது நாள் வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தைகள் கர்த்தர் கடந்து வரும். இப்போது எல்லாமே அழிச்சு போயிடும். அதுக்கடுத்து கர்த்தர் இந்த ஆத்துமா புதுப்பிக்கப்பட்டவர்களுக்கு, உயிரோடு எழுப்பப்பட்டவர்களுக்கு, அவரோடு இருக்கிறவர்களுக்கு புதிய வானம் புதிய பூமி, பாவமும் அக்கிரமும் செய்தவர்களுக்கு அந்தகாரம் நிறைந்த அக்னி நிறைந்த பாதாள நரகம். சரி, இப்போ 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், ஒன்று கூட இருக்காது, எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். தேவச்சனங்களே, ஆலயத்துக்கு வந்தேன் போனேன், பாஸ்டர் சொன்ன மாதிரி பாயை தேய்க்கிறதுக்காண்டி வந்துட்டு போகக்கூடாது. வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறதா இருக்கிறபடினா நீங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாயும் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாயும் நீங்கள் வளர வேண்டும், இருக்க வேண்டும், நீங்கள் காணப்பட வேண்டும். பரிசுத்த நடக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதையும் அடைஞ்சிக்கலாம், பரிசுத்தம் அடைகிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஈஸியாக தெரியும். தேவ சமூகத்தில் நீங்கள் என்னதான் கர்த்தருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அவரோட ஒப்புரவாயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். நீங்கள் பரிசுத்தமாயிருங்க. நீங்கள் அவர்கிட்ட வந்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இருக்கிற நிலைமையில மாற்றி அவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோறும் வேதம் சொல்லுது, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். இந்த ஆண்டுடைய விருப்பமும் அதுதான். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் நடக்கிற ஒவ்வொரு நடக்கைகள் எல்லாவற்றும் அதில் என்ன விளங்குனே, நாம் பரிசுத்த விளங்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை பார்க்கவே முடியாது.
பரிசுத்தம் இல்லாதவங்க ஒரு நாள் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் பார்ப்பாங்க. பார்த்த மாத்திரத்தில் ஓடி போயிடாங்க, நிற்க முடியாது. ஆண்டு சமத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, எப்பேற்பட்டன்னு சொல்லி கூட சொல்லலாம், எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை நடக்கணும். அவருடைய சமூகத்துக்கு போகிறவர்களாய் இருக்க அப்படினால் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பேதுரு சொல்றார் பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நல்ல தெளிவாக ஒருத்தவங்க 10, 11, 12 வசனம் வாசிங்க. முன்னாடி கிடையாது, இப்போ இருக்கிறீங்க. இரக்கம்பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இரக்கம் பெற்றுள்ளாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியரும் நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த 10ஆம் வசனத்தில் முன்னையும் பின்னையும் காரியத்தை சொன்னார். இப்போ சொல்லிட்டு சபையில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, தேவ சபையே, தேவ திருசமூகத்தில் காணும் தேவ பிள்ளைகளே, நம்மளை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. யாரை பார்த்துறாரு? 1வது சபையில் இருக்கிற பார்த்துறாரு. 2வது இன்னைக்கு இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுறார். நாம எதை விட்டு விலகணுமா? வசனத்தை பார்த்தே சொல்லுங்க. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். இந்த ஆத்துமா அழியாதுன்னு சொன்னேன். இந்த ஆத்துமா இச்சையோடு வாழ்த்துனீங்கன்னா ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை விட்டு விலகிடணுமா? மாம்ச இச்சை என்ற ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா அதை விட்டு விலகிருங்க. யோசிப்பு எப்படி ஜெயம் பெற்றா? விட்டா போதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடினான். 39:8 வாசிக்கிறோம் அவனை குறித்து. ஆதியாகமம் 39:8 தானே? அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாவற்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கை ஒப்பித்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. எவ்வளவு அதிகாரம் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிற இச்சையிலிருந்து அவனை செஞ்சிட்டான், விலகி ஓடியே போயிட்டான். கவனிக்கிறீங்களா? தானியேல் அவன் ஒரு இச்சையிலிருந்து விலகுனான். என்னதான் ராஜா வீட்டு சாப்பாடு, என்னதான் விலை உயர்ந்த சாப்பாடு, மிஞ்சின ருசியாக இருந்தாலும் சரி, ராஜ போஜனம் சொன்னாவே கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குவாங்க. ஆனால் ராஜ போஜனத்தை வெறுத்தான். ஆத்மாவுக்கு விரோதமாக இந்த சாப்பாட்டினால இந்த விக்கிரானைக்கு படைச்சி அவன் சாப்பிட்டு அவன் வச்சு சாப்பாடை எங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு உயிர் வாடுறதை விட சாப்பிடாம வந்துட்டு மெலிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, சாப்பிடாம செத்து போனாலும் பரவாயில்ல, அது வேண்டவே வேண்டாம். பவுல், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் பாருங்க. தேவனுடைய ஒரு வார்த்தை சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:23. இன்னொருத்தங்க சத்தமா 1 கொரிந்தியர் 9:25. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் சாப்பிட, எல்லாவற்றையும் பேச, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. கவனிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நான் எது வேணாலும் செய்யலாம். இந்த யோசேப்புட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஒன்று தன்னைப்போல தேடி வர வருது, வேண்டாம். இது ஆத்துமாவுக்கு விரோதமா, என்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடாதபடிக்கு விரோதமா, அக்கினிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆதரவா இது நடக்குது. இது வேண்டவே வேண்டாம். இது ஆத்துமாவுக்கு விரோதமான இச்சை, இது வேண்டாம்.
1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் உலக பிரகாரமான பந்தய சாலையில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு இச்சை போராடிக்கிட்டு இருக்கு. உலக பிரகாரமான ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி வாஞ்சியோடு ஓடுகிறவன் பார்த்தீங்கன்னா, சினிமா பாட்டு பாடுறவன்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது தண்ணி கொடுங்க குடிப்பானா? அதாவது ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க தின்பானா? ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் கரெக்டாக குடிக்கிற தண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் கூட அவனுக்குரிய எப்பவுமே சாப்பிட்ற வழக்கமாக சாப்பிட கரெக்டான இதில் செய்வான். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவன் தொண்டையை வச்சு தான் அவன் வாழ்க்கை ஓடுது. அந்த தொண்டையை கெடுத்துட்டு அவன் இழந்து வர மாட்டான். உலக பிரகாரமான காரியங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறவர்கள், ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க அவங்க உடம்பை ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க. அவங்க கொழுப்பானதாக சாப்பிட்டு வயிற்றை பெருக்கி வச்சு அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்டத்துக்கு விரோதமாக சரீரத்தை வளர்த்து விடவே மாட்டாங்க. அவங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காண்டி அவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் எப்படி கொடுக்கணுமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 40 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா டாக்டர் சொல்கிறாங்க, சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க, எண்ணெயை கரெக்டாக சேர்த்துக்குங்க, இனிப்பை கரெக்டாக சேர்த்துங்க, உரப்பை கரெக்டாக சேர்த்துங்க, எதுவும் மிஞ்சி போயிடாதீங்க, உப்பெல்லாம் குறைச்சிங்க, ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. காரணம் 40 வயசுக்கு மேலே சரீரம் தாங்க மாட்டது, ஒத்துக்கிற மாட்டது. எதை அவாய்ட் பண்ணுமோ அவங்க வாழ்நாளில் ஆயில் கூட்டிகிட்டே போகும். இல்லாத பட்சத்தில் இந்த பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான்னு நல்ல ஒரு வார்த்தையை எனக்கு தியானிச்சான் நீதிமொழிகளில். இந்த பொருள் அப்படின்ற இடத்துல அந்த ஆசை மட்டும் சேர்த்து பாருங்க, அதை இச்சை. அந்த இச்சையோடு வாழ்கிறவர்கள் சீக்கிரத்தில் செத்து போவார்கள். அப்போ நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சாகிறதானே, நம்ம என்னைக்காரும் ஒன்று சாகிறதானே? இல்லை, கர்த்தர் ஒரு நாள் முன் குடிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி நம்ம சாகக்கூடாது. ஆமென். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக. அப்போது இந்த 1 பேர் 2:10 வாசித்தோம். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இப்போது புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளுக்கு பேர் சந்திப்பின் நாள். கர்த்தரை சந்திக்க போகிறோம். புறஜாதி யாரும் கர்த்தரை சந்திக்க போகிறாங்க, எல்லாரும் கர்த்தரை சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பின் நாளில், அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் நிறுத்தப்பட போகிறது, பரிசுத்தவான்களும் பாவிகளும் நிறுத்தப்பட போகிறார்கள். அது சந்திப்பின் நாள். அந்த சந்திப்பின் நாளில் உலக மக்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லக்கூடாதான்? வசனம் சொல்லுது, சந்திப்பின் நாளை தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் அந்த நாட்டில் எனக்கு விரோதமாக பேசிடக்கூடாது, என் நல் நடக்கன்னு சொல்லி அவங்க என்னைய சாட்சி சொல்லணும். அப்படி என் வாழ்நாள் என் நடக்க ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நடக்க இருக்கணும். ஆமென். இதனுடைய ஆர்ஜின் எங்கே பார்த்துக்கிறோம்? 2 பேதுரு 3:11 நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி, இதை குறித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய நடக்கைகள் சரியாக நடந்து ஒரு நாள் சந்திப்பின் நாளும் கூட உலகத்தார் நம்மளை குற்றம் சொல்கிறலா இல்லை, நம்மை போற்றுவர்களாய் நம்ம நடக்க இருக்கணும். அதுதான் பரிசுத்த நடக்கை. ஆமென். கர்த்தருக்கு சொல்கிற இந்த பரிசுத்த நடக்கை தான் பரிசுத்தடைய சம்பளம் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாத பட்சத்துக்கு நாம் எவ்வளவுதான் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அத்தனை வீணு விரதம் போயிடும். அப்படி வாழவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க, அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
தேவசத்தில் வாழுகிறோம். நம்மளை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க? ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால், அவங்க ஜெபிக்காதவங்களா இருந்தால், அவங்கள விசுவாசிக்காதவங்களா இருந்தால் நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குறை நம்மளை ஒன்றும் செய்யாது. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்து, இந்த வீட்டில் ஜெப சத்தம் கேட்குது, சண்டை சத்தம் கேட்குது, இவங்க எப்படிப்பட்டவங்க? பைபிளையும் தூக்குறாங்க, விளக்கு மாற்ற எடுத்து ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறோம் செய்கிறாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க? சாட்சி. பாண்டியாவரத்தில் இருக்கும்போது 4 வருஷம் பாண்டியாவரத்தில் இருந்த தூத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஊர் முழுக்க சொல்லுவாங்க, அவங்க ஜெபத்தை கேட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம், எந்திரிப்போம். அவங்க ஜெபம் பண்ணுமே சரி கரெக்டாக 5 மணி ஆகிட்டு அப்படி சொல்லி நாங்கள் வாசலை தொலைச்சிருவோம். அவங்க சொல்லி மற்றவங்க எங்களை சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இதே வீட்டில் சண்டை வந்து அவங்க வீட்டில் 5 மணிக்கு ஜெபம் சத்தம் கேட்கும், பாடல் பாடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சாயந்தரம் பார்த்துட்டு சண்டை போடுவாங்க. எப்படி இருக்கும்? அவங்க வீட்டில் பொறுமையே கிடையாது. அன்புன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அன்பே கிடையாது. நற்சாட்சியா? ஹல்லேலூயா. இப்போது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்கள் வாடகைக்கு ஒத்திக்கு அப்படி இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியேறோம். இப்படி வெளியேறும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை என்ன சொல்லி வெளியேற்றுறாங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஐயோ உங்க இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, உங்கள் வீட்டை விட்டு போகிறாங்களே. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் 3 வருஷத்துக்கு ஒத்திக்கிறதும், ஆனால் 4.25 வருஷம் வரைக்கும் இருந்துட்டோம். அவங்க வெளியேறும்போது கூட சொன்னாங்க, ஏன் இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை, இந்த வீட்டில் இருந்துட வேண்டியதானே, ஏன் வீட்டை விட்டு போகிறீங்க, இதிலே நீங்கள் எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ வருஷம் இருந்துக்கலாமே. இல்லை எங்கள் பாப்பா டெலிவரிக்காண்டி ஒரு தனி ரூமும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றக்காண்டி நாங்கள் வேறு வீடு பார்த்து போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது இந்த நாட்டில்? நற்சாட்சி இருக்குதா அல்லது துர்சாட்சி இருக்குதா? நீ இந்த வீட்டை விட்டு போனால் போதும், இந்த வீட்டை விட்டு என்னைக்கு வெளியேறோ எங்களுக்கு ஒரு விமோசனை கிடைக்கும். சந்திப்பின் நாளில் நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது? ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக வாழணும். வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கிருபை பொருந்தின வார்த்தையில வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அநேகருக்கு நன்மை, அநேகருக்கு சமுதாய உதவிகள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் ஆண்டுடைய பிள்ளைகள் அங்கே சாட்சி விளங்க பண்ணுறாங்க. தேவ சமூகம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நம்மை குறித்து இந்த உலகம், நம்மை குறித்து பக்கத்து வீடு, நம்மை குறித்து நண்பர்கள், உறவுகள் என்ன சொல்கிறாங்க, இந்த சாட்சி நம்ம காத்துக்கொள்ளணும். சரி, இப்போது திரும்ப 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இந்த வசனத்துக்கு வரும்போது 10-11 வாசிச்சிட்டோமா? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ 12, 13, 14 இந்த 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவசமர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, காத்திருக்கிற நீங்கள் ஜாக்கிரதையோடு காத்திருங்கள். பேதுரு 10ஆம் வசனத்திலையும் இந்த வானம் பூமி பற்றி பேசினார். இப்போது 12ஆம் வசனத்தில் பேசுகிறார். எப்படி பேசுகிறா பாருங்க. கர்த்தருடைய நாள் வந்துட்டால் நல்லது, எப்படா ஆர்டர் வருகை வரும்? ஏன் தெரியுமா? இந்த கடன்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு, இந்த குடும்ப பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு, இந்த போராட்டத்தில் விடுதலை ஆகிறதுக்கு எப்படா ஆர்டர் வருகை வரும்? நம்ம சில நேரத்தில் அப்படி நினச்சிக்கிருவோம், வருகை வந்தானு. ஆனால் வருகை வர்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த அவளுடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து ஒழிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய உண்டாயிருக்கும் காத்திருக்கிறோம். காத்திருக்க நாம ஆகையால் பிரியமானவர்களே, முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை அற்றவர்களும்
பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அவருடைய சமூகத்தில் போய் நின்று சமாதானத்தோடு காத்திருக்கணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நல்லா படிச்சுட்டு போனவங்க எக்ஸாம் வரும்போது, கொஸ்டின் வரும்போது ஒன்றுமே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு படிச்சிருக்கோம்ல, படித்ததுக்குள்ளே தானே வரும். இந்த படிக்காத பிள்ளைங்க படித்தது வருமோ கலக்கத்தோடு இருப்பாங்க. உண்மைதானே? ஐயோ 10 கேள்வியில் நான் 5 கேள்வி தான் படிச்சிருக்கேன், நான் படித்த 5 கேள்வியில் 5 கேள்வி கிட்ட கேட்டாங்கன்னா நல்லதாக போச்சு, படிக்காத கேட்டுட்டாங்கன்னா கலக்கம் இருக்குமா? அப்போ யாருக்கு சமாதானம் இருக்கும்? படிக்கிற காலத்தில் படிக்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்கும், படிக்கிற காலத்தில் படிக்காத பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்காது. ஆவிக்கிற வாழ்க்கை வாழ வந்த நீங்களும் நானும் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா அவருடைய சமுதிரம் நிற்கும் சமாதானம் இருப்போம். இல்லாட்டா ஐயோ ஏதாவது ஒரு பாவத்தை சொல்லி நம்மளை நரகத்தில் தள்ளி விட்டுருவாரோ, ஏதோ ஒரு காரியத்தை காட்டி பாதாளத்தில் நம்மளை கொண்டு போட்டுருவாரோ, நடுக்கத்தோடு இருப்போம். இது வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நம்ம வாழ்கிற வாழ்க்கை லட்சணத்துக்கு நம்மளை பரலோகத்தில் சேர்ப்பாரோ இல்லையோ? இல்லை. பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழுங்க, நிச்சயம் பரலோகத்தில் கர்த்தர் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லி பாருங்க, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? கரை பிழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கரையை பற்றி வேதம் சொல்லுது, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. எங்கே வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14 இதில் ஒரு பெரிய காரியம் இருக்குது. அதாவது என்னைக்குன்னா, இந்த வெள்ளை சிட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிற திருச்சபையார் பெந்தைகோசே நாங்கள் தான், சிபிஎம் நாங்கள் தான் சொல்லுவாங்க. போன வாரம் போயிருக்கும் போது ரெபேக்கால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும், பாப்பாட்ட. அவள் சிபிஎம் சண்டே கிளாஸ் போய்கிட்டு இருந்தா, என்னப்பா போறியா போகலன்னு கேட்டதுக்கு நான் போகலை அப்படின்னு. என்ன பாப்பா போகலன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, நீ போகிற சர்ச்சிலேருந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்துரு, அப்போ தான் பரலோகத்துக்கு வர முடியும். நீ போகிற சர்ச்சுக்கு போய்கிட்டே இருந்துட்டா பரலோகத்தில் வாசப்படிக்கிட்ட கூட நீ ஒன்றா நிற்க முடியாது. அன்றைக்கி அவன் சண்டே கிளாஸுக்கு போகலையா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் நூதனமாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் கூட்டம் கூடுது, பயமுறுத்துறதுல கூட்டம் கூடுது. சத்தியத்தை சொல்லி தேவ சம்பளம் தேவடைய வார்த்தை சொல்கிற இடத்துல மப்பும் மந்தாரமாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்காளுங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படி சொன்னவங்க சொல்கிறாங்க, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் நாங்கள் தான் 1,44,000 பேர் நாங்கள் தான் பரலோகத்தில் போய் நிற்போம் அப்படின்றாங்க. நல்லா கவனிச்சுக்காளுங்க. 14 என்ன போட்டிருக்கு? நல்லா வசந்த பார்த்து வாசிக்கணும். ஸ்திரீகளால் எது போட்டிருக்குது? ஸ்திரீகளால். எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி நான் பேசுகிறேன். இது யாரும் சொல்லி கொடுத்தில்ல, அல்லது முழுக்க ஆவியானன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கிடைச்ச இப்போதைக்கு ஆண்டு கொடுக்குற வெளிச்சத்தின்படி பேசுகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் தான் 1,44,000 பேர். அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியோட பாட்டை பாடி அவர்களோடு இருப்பார்கள். அப்போ அந்த வசனம் பாட்டுக்கு ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அப்படி தானே போட்டிருக்குது. ஆமென். உபாகமம் 17 அடிக்கடி வாசிப்போம். அது என்ன போட்டிருக்குது? உபாகமம் 17 பாருங்க, எவ்வளோ நேரம். ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிற பொழுது அந்த ராஜா அவன் இருதயம் பின்வாங்கி போவதற்கு அவன் என்ன செய்யும் சொல்லி கேட்டா, அநேகம் ஸ்திரீகளை ஒரு ராஜா ரொம்ப பொம்பளையில் கட்ட வேண்டாம். ராஜா மட்டுமா? புதிய ஏற்பாட்டில் நாமும் தான். அங்கே பலர் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. ஒருவன் ஒருத்தி. அல்லேலூயா. ஒருவன் ஒருத்தி. அப்போ ஸ்திரீகளால் கரைப்படாதுன்னா எனக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு நான் சொல்கிறேன், ஒருத்தியோட வாழ்ந்துட்டா ஸ்தோத்திரம், நிச்சயம் பரலாம். ஆமென். வசனம் சொல்லுது, ஸ்திரீகளால்
அப்போ 1+1+1+ கூட்ட 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 கரை படிச்சுக்கிட்டே இருக்குது. ஏங்க அப்படி? நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு தமாசுக்கு சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தையை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த ஒருத்திக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க முடியாமல் என்ன செய்யறேன்னா, வர்ற சம்பளம் காணன்னு சொல்லி என்ன செய்யறான், சம்பளத்தோட சம்பளமாக ஏதாவது ஒரு வேலை செய்ய பார்க்குறான். அந்த வேலை கஷ்டமாக இருந்தால் செய்கிற வேலையில் சம்பளத்தோட லஞ்சம் வாங்க பார்க்குறான், அல்லது சம்பளத்தோட திருட்டுத்தனமாக ஏதாவது என்ன செய்யறான், கள்ளக்கணக்கில் பார்க்குறான். ஒன்று லஞ்சம் கிடச்சா லஞ்சம் வாங்குறான், இல்லாட்ட கள்ளக்கணக்கு எழுதி ஏதாவது செய்கிறான், கோல்மால் பண்ணி ஏதாச்சுறான். அப்போ என்ன செய்யனா, ஒரு மனைவிக்கு கொடுக்கறதுக்கே அவனுக்கு என்ன செய்யலை, காணலை. இவனுக்கு 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி 5 மனைவி இப்படி போன இனத்துக்காகவும் அவன் சாலமோனுக்கு ராஜ்யம் முழுதும் வருமானம் வந்து கிட்டுச்சு, அவனுக்கு 1000 காணுச்சு. இன்னைக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு 1 2ன்னு போகும்போது இங்கே பாவம் பெருகும். அல்லேலூயா. ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அப்போ அந்த ஸ்திரீ நிமித்தமாக பாவம் பெருகுது. ஒருத்தன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்குறக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தருவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி சொல்லிகிட்டே வாழ்க்கை ஓட்டிடலாம். 1+1 ஆகும்போது பிரச்சனை பெருசாகும். அல்லேலூயா. இதை நேரடியாக வாழ்கிறது மட்டும் நம்ம பேசக்கூடாது, இந்த கண்களால் பார்க்குறவங்க கூட ஆண்டவர் தப்புன்றாரு, அதுலேயும் இருக்கக்கூடாது. அது ஆத்மாவுக்கு உறவாக போர் செய்கிற இச்சை, அந்த இச்சைக்கு விலகி வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் கேட்டுக்கணும். விட்டுட்டாருன்னா அப்புறம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சொட்டு தண்ணீருக்கு அவன் தவிச்சான்ல, அதுலேயே மோசமான இடம் அது பாதாளம். ஒரு சொட்டு தண்ணீருக்கு தவிச்ச இடம் பாதாளம். ஆனால் இந்த பாதாளம்லாம் முடிவுக்கு வந்து நரகத்தில் தள்ளுறது ஒரு நியாய தீர்ப்புக்கு அடுத்து. அந்த நியாய தீர்ப்பில் நரகத்துக்கு போயிட்டால் நரகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. 24 மணி நேரம் ஆண்டு முழுவதும் நித்திய காலமாக அக்கினிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்மா வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் கரையற்றவர்களும் அதுக்கடுத்து பிழை இல்லாதவர்களுமாய் இருந்து. கரையே இருக்கக்கூடாது, கரை படிச்சிடக்கூடாது, என் வாழ்க்கையில் நினைச்சிடக்கூடாது, ஏதாவது ஒரு காரியத்தில் நான் நினைச்சிடக்கூடாது, கரை படிச்சிடவே கூடாது. பேச்சிலையும் செய்கையிலும் நடக்கையிலும் சகல வித பார்வையிலும் கரைப்படுத்திடவே கூடாது, கரைப்படுத்திடவே கூடாது. அடுத்து பிழை இல்லாதவர்களாய் காணப்படணும். பிழைன்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்? லாங்குவேஜ் பேப்பர் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, கணக்கில் பிழையை பார்க்க மாட்டாங்க, சோசியலை பார்க்க மாட்டாங்க, சயின்ஸில் பார்க்க மாட்டாங்க, தமிழையும் ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்க, எழுத்து பிழை பார்ப்பாங்க. அந்த எழுத்து பிழை இருந்துச்சுன்னா நாம் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம சிஸ்டர் பேசினாங்க பார்த்தீங்களா, சோஃபியா சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து அப்படி வாசினாங்க. அவங்க சொன்னாங்க, நமது குப்பை நமது பொறுப்பு அப்படின்றத பருப்புக்கு வர பொறுப்பு போட்டு வச்சுருக்காங்க, இப்படிலாம் செய்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த நமக்கு பொதுவாக ரகரத்துலேயும் லகரத்துலேயும் அப்புறம் இதில் நமக்கு வித்தியாசங்கள் வரவே செய்யாது. இந்த மலையாளிகள் கரெக்டாக இந்த லகரம் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கலுங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம், பிழை இல்லாமல் இருக்கணும். நீங்கள் தமிழ் எழுத்தில் பிழையாக பேசிட்டாலும் பரவாயில்ல, பிழையாக எழுதிட்டாலும் பரவாயில்ல, மார்க்கு தான் போகும். பூமி வாழ்க்கை தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வாழ்க்கையில் பிழை இல்லாமல் வாழ. அல்லேலூயா. வாழ்க்கையில் என்னடா நீ பைபிளை தூக்குற கிறிஸ்தவன், என்னடா நீ சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவன், வாழ்க்கை இப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட பிழை கண்டுபிடிச்சானா, அவனே கண்டுபிடிக்கிறானா, உலகத்தானே கண்டுபிடிக்கிறானா, அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? அவர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், விடமாட்டார். நீங்கள் தப்பிச்சு போனாலும் சரி, உங்களை விடமாட்டார். எப்படியாவது உங்களை அடித்து நொறுக்கி புடமிட்டு இந்த கரும்பு இந்த மிஷினுக்குள்ளே, அது இப்போ பவர் மிஷின் மோட்ரு, இப்போ பவர் வந்துடுச்சு, இந்த பவர் மிஷினுக்குள்ளே ஓட்ட ஒரு சொட்டு கூட இல்லாமல் நினச்சிடும், பிழிஞ்சு எடுத்துரும்.
அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையே நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குண்ணா விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாளில் கர்வ மிஷினுக்குள்ளே விட்டு எடுத்து சாரை பிழிஞ்சு எடுத்து சக்கையாக தனியாக போட்டு சரிப்படுத்திடுவார். அந்த அடிபத்து நான் சரியாகணும்னா வேண்டாம், நானாக மனம் திரும்பி என் ஆண்டவரே செஞ்ச பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் அவர் விட்டுருவார். கரும்பு சாறு போல் பிழிஞ்சு ஒரு சொட்டு கூட இல்லாமல் அந்தளவுக்கு வதச்சி எடுத்த பிற்பாடு அப்புறம் சாகுற நேரத்தில் மனம் திரும்ப தேவையில்லாத வேண்டாம். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் பிழை இல்லாமல் வாழ். திரும்பி சொல்கிறேன், தமிழில் நீங்கள் எந்த லகரத்தை போட்டாலும் சரி உங்களுக்கு மார்க்கு தான் குறையும். வாழ்க்கையில் பிழையாயிட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடைப்பட்டுரும். அல்லது பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா உங்களை அடித்து பிழிஞ்சு நல்லா சக்கை எடுத்து உங்களை எப்படி சேர்த்துருவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ இனி உங்கள் விருப்பம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் பேசுகிறாரா? அல்லேலூயா. தேவ சொல்ல காத்துக்கு தேவ பிள்ளை வசனம் சொல்லி பாருங்க, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்துக்கு நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்துடன் அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இப்படி ஜாக்கிரதையாக இருந்தோம்னா தப்பிச்சிட்டோம். வசனம் சொல்லுது 24 செய்த 3 வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. மாசு பிழை இல்லாத வாழ்க்கை, கபடத்தோட வாழ்க்கை வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒருத்தனை பற்றி நல்லா தெரியும், அல்லது ஊழியக்காரனை பற்றி நல்லா தெரியும். ஊழியக்காரனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஊழியக்காரனை பற்றி குறை சொல்கிறது, அல்லது ஒரு விசுவாசி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசியை பற்றி அவங்களுடைய காரியங்கள்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வஞ்சகமாக பேசுறது, அல்லது அவங்களுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏழைன்னு சொல்லி தெரியும் அவங்கள பரியாசம் பண்ணுறது இல்லை. ஆண்டு சமூகத்தில் மாசு இருக்கவே கூடாது, இருதயத்தில் இருக்கக்கூடாது, மாசு இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு சொல்கிறோம். இப்போ வசந்த வாசிக்கலாம் 15-17 15 16 17 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரராகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாய் இருக்கிறது. வல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த பேதுரு பவுலையும் உதாரணம் சொல்லி அருமையான சத்தியங்களை பவுல் சொல்லியிருக்கிறார். அந்த பவுல் சொன்ன சத்தியத்தை புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேத புரட்டர்கள் என்ன செய்கிறாங்களா? வேதத்தை புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நிறுவனங்களையும் விலை குறித்து பேசியிருக்காங்க. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். வேத வாக்கியங்களை எப்படி புரட்டுறது? குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காரா? பைபிள் அது இருக்குதா? சினிமா பார்க்கக்கூடாது. இந்த பாஸ்ட் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த சீரியலை பற்றி பேசுகிறாங்க. என்னது டிவியில் அது மட்டும் இந்த சிரிப்பை மட்டும் துண்டு எடுத்து போடுவாங்க. அந்த சிரிப்பை பார்த்தா தப்பா? ஆனால் சிரிக்கிறதுக்கு தானே, மகிழ்ச்சியாக இருக்குது தானே அது இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? நம்ம வேதத்தை புரட்டக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? இந்த வசனம் ஏசியா தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரத்தில் 16 வசனம் போட்டுருக்கு பாருங்கள். கர்த்தருடைய நாள் வரும். அந்த வேத வசனத்தில் சொல்லிகிட்டே வர்றார். கர்த்தருடைய நாள் சொன்னாவே அது நியாய தீர்ப்பு நாள் தான். அந்த நாள் வரும்போது எல்லாவற்றையுமே ஒரு நியாய தீர்ப்பு வரும். அதில் 16 வசனம் வரும். ஏசியா 2:16 அந்த வசனம் சொல்லுது. சத்தமா சரி, அதை விட்டுரும். அதுக்கு அடுத்த வார்த்தை இல்லை, அதுலேயே பகுதி இருப்பாருங்க.
எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் வரும். இந்த நியாய தீர்ப்பு நாள் அல்லது கத்தடி நாள் வரும். எல்லா சித்திர வினோதங்கள் மேல் வரும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. சித்திர வினோதம் ஆண்டு சொல்ற காத்திர தேவ பிள்ளைகளே, இந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு ப்ளசண்ட்னு ஓட்டிருக்கும். ஆண்டு சமூகத்தில் எக்காரணம் கொண்டு நீங்கள் அந்த பழைய காலத்தில் சினிமா டிக்கெட்டு வாங்கி அந்த நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமா டிக்கெட்டில் பின்னாடி எழுதியிருப்பாங்க தமிழில். அதில் ஒவ்வொரு வரியாக போட்டிருப்பாங்க. அதில் கேளிக்கை வரின்னு போட்டிருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியாது. இப்போ சினிமா டிக்கெட்டில் அந்த வரியெல்லாம் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. அதாவது நாங்கள் சினிமா பார்க்கும்போது 25 பைசான்னு வச்சுங்க. நாங்கள் பார்க்குற காலத்தில் அந்த 25 பைசாவில் 12 காசு இந்த வரி, 10 காசு இந்த வரி, 2 காசு இந்த வரி, அப்படி வரிசையாக ஒரு வரி லிஸ்ட் போட்டிருக்கும். அதில் கேளிக்கை வரின்னு போட்டிருக்கும். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த சித்திர வினோதம் இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஆண்டு சொல்லி வச்சிருக்காரு. கிமு 700க்கு முன்னாடியேவும் ஏசியமான கர்த்தர் எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் இந்த நியாய தீர்ப்பு வரும்னு போட்டுக்கிறார். அப்போது புரட்டுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, பர்டிகுலராக சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் குடிக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கா? ஏசுனார் சொல்லி வச்சுருக்காரா? சொல்லுங்கள். நான் அவனை குடிக்கலை, நான் அவனை சினிமா பார்க்கல. ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஓரலாக தலைப்பு கொடுத்துட்டார். அதுக்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த டிவிஷன்ஸில் எதிலாவது ஒரு டிவிஷனில் மாட்டிக்கிட்டால் கடைசியில் நியாய தீர்ப்புனால சிக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு நினைச்சக்கூடாது. நியாய தீர்ப்பு நாட்களில் போயிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தேவனுடைய சமூகத்தில் இப்போது அந்த 17 வசனம் வாசிக்கிறோம். மற்றொரு புரட்டுகள் போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். வேதவசத்தை சொல்லி இவங்க நினைச்சுறாங்கன்னா மாற்றி பேசுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த குடிக்கிறதுக்கு ஒரு காரியம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதனால் திராட்சரசம் குடின்னு சொன்னால் இவங்க திராட்சரசம் ஒயின் ஒன்று சாணத்துன்னு மதுபான கடையில் போய் ஒயின் வாங்கி குடிச்சிடக்கூடாது. திராட்சரசம் குடிப்பது வேறு, மதுபான கடையில் இருக்கிற ஒயின் சொல்கிற திராட்சரசம் அது வேறு. ரெண்டையும் போட்டு நினைச்சிடாது, புரட்டக்கூடாது. வேதவசனத்தை நினைச்சிருக்காது, புரட்டி போடக்கூடாது. சரி, 17 வசனம் முக்கியமான வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து எச்சரிக்கையாக இருக்கணும். வசனம் சொல்லுது, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்க முடியாது. இதெல்லாம் இந்த நாளில் சத்தியத்தில் சொல்லியாச்சு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டபடினால அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போவதற்கு எச்சரிப்பாருங்கள். கிறிஸ்துவில், கிருபையில், அவரை அறிகிற அறிவில் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். தெரிஞ்ச நாம் இந்த உறுதியிலேருந்து என்ன செய்யணும்? விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா சொல்ல கேட்டீங்க. யோசுவா 1:5 அன்னைக்கு யோசுவாவுக்கு மட்டும் இல்லை, அதுக்கடுத்து வாழ்ந்த யூதர்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்கடுத்து ஆதி அப்போஸ்தலருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வாழ்கிற நமக்கும் இந்த உலகத்தின் முடிவறிந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் யோசுவா 1:5 சொந்தம். என்னது? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. அவர் சொன்னதான். விலக மாட்டான், கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் சில நேரத்தில் அப்படி என்னசினா கைவிட்டாரோன்னு சொல்லி நினைக்குது. இல்லை, கைவிட மாட்டார். நீங்கள் நம்பிட்டீங்களா? நீங்கள் விசுவாசிட்டீங்களா? இந்த வாக்கில் அவர் உறுதியாக இருப்பார். இந்த உறுதி வாக்கில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இதிலிருந்து நீங்கள் விலகவே கூடாது. வசனம் சொல்லி பாருங்க, நீங்கள் இழுப்புண்டு உங்கள் ஊரிலிருந்து விலகி விழுந்து போதபடிக்கு எவனாவது ஒருத்தன் வந்து உங்களை தூண்டி விட்டானா, ஏப்பா விலக மாட்டான்னு சொன்னேன், இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட, அப்போயும் விலக மாட்டான்னு சொல்லுங்க. அதில் ஒரு நன்மைக்காண்டி உங்களை நினைச்சிருக்கார், நிற்க வச்சிருக்கிறார். ஏப்பா உன் தேவன் தான் பரிகாரின்னு சொன்னேன், இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற என் தேவன் பரிகாரி தான். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய்
எனக்கு நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை ஒரு நாள் 108 ஏற்றி போனால் அதில் ஒரு நன்மை. அல்லேலூயா. எதையாவது ஒரு நோயில் பலவீனப்பட்டு படுத்தலாம், அதில் ஒரு நன்மை தான். நான் இந்த தேவன் பரிகாரி என்பதில் உறுதியாக இருக்கணும், அல்லது நான் விளைகிறவே கூடாது. ஆமென். செத்தாலும் நீ உண்டாக்கின பொற்சிலையே பணிய மாட்டோம். அவர் எங்களை கைவிடாமல் போனாலும் நீ உண்டாக்கின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். விலகவே கூடாது, உறுதி இருக்கணும், உறுதி இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்திருக்க தேவைப்படுகிறே. அவர் சொன்னார் மத்தேயு 28:20, இந்த உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொன்னார் ஏசாயா 41:10, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், வழக்கரம் கொண்டு தாங்குவேன். தேவசமத்தில் அவர் 41:13 சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். இந்த வாக்கில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா பிழைச்சிங்க. இந்த உறுதியில் விளைகிறாதீங்க. ஏதோ பிரசங்கத்தை கேட்குறோன்னு சொல்லி நினச்சிங்கன்னா போச்சு. என்னோட கர்த்தர் பேசுகிறா. இந்த உறுதியாக இருக்கணும். இந்த உறுதியில் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களை விட மாட்டான். இதில் வளருங்க, வசனத்தில் வளருங்க, கிறிஸ்துவில் வளருங்க. அவரை அறிகிற அறிவு என்னென்ன சொல்லி வச்சுருக்காரு அத்தனையிலும் வளர்ந்து போகிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு பேர் பிரதிஷ்டை ஆராதனை செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் முடிக்க போகிறோம். தேவன் நாம தொடர்ந்து நம்ம நடத்துவாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, மட்டுமா இப்படி வார்த்தையில் தியானிக்க வச்சிருக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட பேசின தேவனுக்கு நன்றி. நாங்கள் ஜாக்கிரதையும் நாங்கள் எச்சரிப்பும் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய, கிறிஸ்துவின் அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க உதவி செய்யும். நின்று போட்டு போவதற்கு ஸ்தம்பித்து நிற்காதற்கு உதவி செய்யும். வளர்ச்சியிட எங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு சந்தோஷமான நிரப்புங்க, அனுப்புங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.